வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை இட்லி மற்றும் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் இதை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதை சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். தோசை மாவு 4 கப், 1 கைப்பிடி நிறைய முடக்கத்தான் கீரை, 5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த கீரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கீரையில் வந்து லைட்டான ஒரு கசப்பு டேஸ்ட் வரும். ஆனால் நம்ம தோசை மாவில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி மட்டும்தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப கசப்பு டேஸ்ட் வராது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நம்ம இந்த மாதிரி இட்லி தோசையிலலாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த கீரை பொரியெல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி தோசைலாம் செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இட்லி மாவு அரைக்கிறப்பயே நம்ம வந்து உப்பு சேர்த்துருப்போம். அதனால் மீதம் உள்ள பொருட்களுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு இட்லி தட்டு எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நார்மலாக இட்லி அவிக்கிற மாதிரியே அவிச்சா போதும். இது சட்னி சாம்பார் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது இட்லி குக்கரில் வச்சு நம்ம இதை நார்மலாக வேக விட்டலாம். இப்போ இது வெந்துருச்சு. இப்போ சத்தான முடக்கத்தான் கீரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கு அதே மாவு தான், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு சூடாக இருக்கிற தோசை தவாவில் ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி விட்டுலாம். ரெண்டு சைடுமே வெந்ததுக்கப்புறம் நமக்கு சத்தான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடும். முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி தோசையில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப அந்த கசப்பு டேஸ்ட் தெரியாதனால இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தோசையும் சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெண்டு சைடுமே வெந்துருச்சு. இப்போ நமக்கு ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி தோசை ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.